அபி சஞ்சீவோட ஆபீஸ்க்கு போனதுனால தானே சஞ்சீவ் அந்த ப்ராஜெக்ட நல்லபடியா முடிச்சான். சூப்பர். இப்போ நீங்க எல்லாரும் என்ன சொல்ல வரீங்க? அபியால தான் ஆர்டர் கிடைச்சது. அபி மட்டும் இல்லைன்னா என் பிள்ளைக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்காது. அப்போ அவன் வேஸ்ட்னு சொல்ல வரீங்க அதானே? அம்மா, நீ பார்க்க வேண்டிய வேலைய மாமாவே பாக்குறாரு. அப்படி யாருங்க சொன்னா? நீங்க சுத்தி வளைச்சு சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம். ஸ்கூல் எஜுகேஷன் கூட தாண்டாத ஒருத்தியால தான் சஞ்சிக்கு அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சதுன்னு சொல்றது மடத்தனமா இருக்கு. அபிய காலி பண்ண இதுதான் சரியான டைம். மாமா, என்ன பேசுறீங்க நீங்க? அபி இல்லனா சஞ்சீவுக்கு இந்த ஆர்டர் எப்படி கிடைச்சிருக்கும்? அபி தானே சாம்பிள் ஷர்ட்டை டிசைன் பண்ணா, அதனால தான் ஆர்டர் கிடைச்சது. அபி தான் ப்ரொடக்ஷன் பாத்துக்கிட்டா. சஞ்சீவ் என்ன பண்ணா? அபியால தான் லேபர் ஸ்ட்ரைக் நின்னுச்சு. டைமுக்கு மெட்டீரியல் டெலிவரி பண்ணி அந்த மெட்டீரியலால சஞ்சீவ் லாபம் பார்த்தான். நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் சஞ்சீவ் ஒப்புக்கு சப்பானி தான். அபி இல்லனா இந்த கம்பெனியே இல்ல. சஞ்சீவ் வெறும் பேருக்கு தான் எம்டி. ஆனா இந்த கம்பெனியோட உண்மையான எம்டி அபிதான். சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத ஸ்ரீஜா. கம்பெனி ப்ராஜெக்ட நல்லபடியா முடிச்சது அபி சஞ்சீவ் 2 பேரும் தான். அபிக்கு சஞ்சீவ் என்ன வேலை கொடுத்தானோ அத மட்டும் தான் அவ பண்ணா. டிசைன் வேணா அபி பண்ணிருக்கலாம், ஆனா சஞ்சீவ் தானே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி ஆர்டர் எடுத்தது. அபி வேணா ப்ரொடக்ஷன் பாத்துருக்கலாம், ஆனா சஞ்சீவ் தான் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ரா மெட்டீரியல், மேன் பவர் எல்லாத்தையும் கொடுத்தான். அபி ஸ்ட்ரைக்க நிறுத்தினாலும் சஞ்சீவ் தானே மெட்டீரியல டெலிவரி பண்ணா, அதனால தானே ப்ராஃபிட் கிடைச்சது. அபி சக்தினா சஞ்சீவ் சக்தி கூட இருக்கிற சிவன். அபி மேடம் ஆபீஸ்க்கு வரலையா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, அபி மேடம் உங்க கூட ஆபீஸ்க்கு வரலையே, அதான் கேட்டேன். இனிமே ஆபீஸ் வர மாட்டேன். ஏன் சார்? அதான் ஆபீஸ்க்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்ல. ப்ராஜெக்ட்காக வந்தா, ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, போயிட்டா. ப்ராஜெக்ட் முடிஞ்சா என்ன சார்? அபி மேடம் நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றது நமக்கு தானே நல்லது. இது பாருங்க, அவங்களுக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு, அதனாலதான் வரல. ஸ்ரீஜா மேடம் சொன்னது சரிதான். அபிய பத்தி பேசினா டென்ஷன் ஆவறான், இன்னும் வெறுப்பேத்துவோம். சார், நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? வீட்டு வேலை பார்க்க நிறைய பேர் கிடைப்பாங்க சார், ஆனா அபி மேடம் ஒரு டெடிகேட்டட் டேலண்ட் பர்சன். அதே மாதிரி ஒரு ஆளு நம்ம ஆபீஸ்க்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. அபி மேடம் ஷர்ட் டிசைன் பண்ணதுனாலதான் நமக்கு இவ்ளோ பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. அபி மேடம் மட்டும் நம்ம ஆபீஸ்ல பெர்மனண்டா இருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய ஆர்டர் எடுத்து சீக்கிரம் பெரிய கம்பெனியா வளர்ந்துடலாம் சார். அபி மேடம் இல்லனா நம்ம கம்பெனி வளருது ரொம்ப கஷ்டம், நமக்கும் நஷ்டம் சார். என்ன பேசுறீங்க மாயா? அபி இல்லனா இந்த கம்பெனி வளராதா? ஆர்டர் எடுத்து நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியாதா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? அபியை தவிர இங்க வேலை செய்யற எல்லாரும் முட்டாள்னு சொல்ல வரீங்களா? ஒர்க் அவுட் ஆகுது. நான் அப்படி சொல்ல வரல சார். என்ன அப்படி சொல்ல வரல? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க,
அபி வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ் இருந்துச்சு, அபி போனதுக்கு அப்புறமா இருக்கும். இப்ப என்ன டிசைனர் தானே வேணும்? நல்ல டிசைனரா பார்த்து நான் அப்பாயிண்ட் பண்றேன். மாமா, இவங்க டெக்ஸ்டைல் மினிஸ்டர் ஆச்சு. ஆமா மாப்ள, நம்ம வீட்டுக்கு இவங்க எதுக்கு வராங்க தெரியலையே. வணக்கம் மேடம். வணக்கம். எல்லாரும் இருக்காங்கல்ல? அவங்க வீட்ல எல்லாருமே இருக்காங்க மேடம். வாங்க. போங்க. வாங்க. வணக்கம் மேடம். உள்ள வாங்க. இவங்க தான் மேடம் அபி. வணக்கம்மா. வணக்கம் மேடம். ஆமா, இவங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியுமா? தெரியாது மேடம். நீங்க வந்து சொல்லுவீங்கன்னு தான் நான் எதுவும் சொல்லல மேடம். என்னடா திடீர்னு அபிய பத்தி விசாரிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போலீஸ், கலெக்டர், மினிஸ்டர் எல்லாம் வந்திருக்காங்களேன்னு ரொம்ப பதட்டமா இருக்கீங்கல்ல? கொஞ்சம் இல்ல மேடம், ரொம்பவே பதட்டத்துல இருக்கோம். நீங்க எல்லாரும் அபியை பத்தி விசாரிச்சுக்கிட்டு ஏன் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு நீங்களாவது சொல்லுங்க. கலெக்டர் சார் கிட்ட கேட்டா அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் தான் அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். நானே வந்து விஷயத்த சொல்லிக்கிறதா சொல்லியிருந்தேன். என்ன சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். இந்தாங்க மேடம். ம். அபி, நீங்க ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனிக்காக பண்ணி கொடுத்த டிசைனை அந்த கம்பெனி கவர்மெண்ட் நடத்துற ஸ்டேட் லெவல் பெஸ்ட் ஸ்கில் லேடிக்கான காம்படிஷனுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த காம்படிஷன்ல உங்க டிசைன் வின் பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டோட இந்த இயர் பெஸ்ட் ஸ்கில் லேடிக்கான அவார்டை நீங்க வின் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். சந்தோஷமா இருக்கு அபி. இந்தாம்மா. போமா. தேங்க்யூ மேடம். எதுக்கு அபி தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நீங்க கஷ்டப்பட்டீங்க, அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன அபி, உங்க வீட்ல இருக்கிறவங்களை எல்லாம் எனக்கு இன்ட்ரோ பண்ண மாட்டீங்களா? சாரி மேடம். இவங்க என்னோட அத்தை. வணக்கம். அவர் என்னோட மாமா. வணக்கம் மேடம். வணக்கம். அவர் என்னோட ஹஸ்பண்ட் சஞ்சீவ். இவங்க என்னோட சித்தி சிந்தாமணி. அவரு காளி அண்ணன். வணக்கம் மேடம். அவரு சஞ்சீவோட பிரதர் சந்தோஷ், அவரோட ஒய்ஃப் ஸ்ரீஜா. வணக்கம். ஆமா, உங்களையும் உங்க ஹஸ்பண்டையும் பார்த்தா லவ் மேரேஜ் மாதிரி தெரியுது. அப்ப அந்த டிசைனை நீங்க பண்ணது உங்க டேலண்ட ப்ரூவ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு இல்லல்ல, உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான், இல்லையா? உங்க டிசைன்ல ஒரு லவ் இருந்துச்சு. நான் உங்க டிசைனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போதே கெஸ் பண்ணேன். இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அபி, நீங்க தமிழ்நாட்டு அளவுல பெஸ்ட் ஸ்கில் லேடி அவார்டு வாங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா இதோட இது நின்ற கூடாது. நெக்ஸ்ட் வீக் டெல்லியில இதே போல நேஷனல் லெவல் காம்படிஷன் நடக்க போகுது. அதுல நீங்க அவார்டு வாங்கணும். இதுல கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டு நம்ம ஸ்டேட்டுக்கு பெருமை தேடி தரணும். என்ன செய்வீங்களா? ஒருவேளை சஞ்சீவுக்கு நான் இதுல கலந்துக்கிறதுல விருப்பம் இல்லையோ? சொல்லுங்க அபி, டெல்லியில நடக்க போற காம்படிஷன்ல கலந்துக்குவீங்கல்ல? இல்ல மேம், எனக்கு இதுவே போதும். நான் நடக்க போற காம்படிஷன்ல கலந்துக்கல.
அபி ஏன் இப்படி சொல்றீங்க? ஆக்சுவலா நான் இதெல்லாம் பண்ணது சஞ்சீவுக்கு ஹெல்ப் பண்ணதா. மத்தபடி நான் அவார்ட் ஜெயிக்கணும்லாம் ஒன்னும் இல்ல. அது எனக்கு தேவையும் இல்ல. எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். என் குடும்பத்தை நான் நல்ல விதமா பாத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும் மேடம். அதனால எனக்கு இந்த காம்படிஷன்லாம் வேண்டாம். தன்னை பத்தி மட்டுமே கவலைப்படுற மனுஷங்க மத்தியில தான் குடும்பத்தை பத்தியும் புருஷனை பத்தியும் யோசிக்கிற பொண்ண இன்னைக்குதான் பாக்குறேன். மேடம், இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் ஸ்கில் லேடி அவார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் ஹஸ்பண்டும் என் குடும்பமும் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. மேடம், உங்களுக்கு இந்த சின்ன வயசுலயே அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த அவார்டுக்காக நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஒரு பொண்ணுக்கு ஒரு தங்கமான ஹஸ்பண்ட், நல்ல ஃபேமிலி அமைஞ்சா அந்த பொண்ணு எதை வேணாலும் சாதிக்கலாம். மைக்கு கிடைச்சிட்டா எதையாவது பேச வேண்டியது. இதுவே இவங்களுக்கு வேலையை போச்சு. மேடம், இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க தான் ஹாட் நியூஸ். நெக்ஸ்ட் வீக் நடக்க போற நேஷனல் லெவல் பெஸ்ட் ஸ்கில் லேடிக்கான காம்படிஷன்ல நீங்க கலந்துக்க போறீங்களா? ஏதாவது சொல்லுங்க மேடம். டெல்லியில நடக்க போற அந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்க போறதில்ல. அபி காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன்னு ஏன் இவ்ளோ அடம் பிடிக்கிறா? ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம். என் ஃபேமிலியை விட்டு என்னால டெல்லிக்கு போய் காம்படிஷன்ல எல்லாம் கலந்துக்க முடியாது. ஏன் தங்கச்சி கலந்துக்க மாட்டேன்னு சொல்லுது? என்ன காரணம்? ப்ளீஸ், இதுக்கு மேல எதுவும் கேட்க வேண்டாம். நீங்க போலாம். மேடம் 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 ப்ளீஸ் மேடம், அப்படி சொல்லிட்டு போங்க மேடம். மேடம் மேடம் நீங்களா சொல்லுங்க மேடம். உங்களை கூப்பிடுங்க மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். அபி, ஸ்டேட் லெவல்ல பெஸ்ட் ஸ்கில் லேடி அவார்டு கிடைச்சதுல எங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தான். மினிஸ்டர் பிரஸ் கிட்டலாம் நேஷனல் லெவலான ஸ்கில் லேடி காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன்னு சொன்னது கொஞ்சம் வருத்தம் தான். நீ ஏன் அபி காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன்னு சொன்ன? தங்கச்சி, நீ மட்டும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்மா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். காம்படிஷன்ல கலந்துக்கோ அபி. இல்ல சந்தோஷ், இந்த காம்படிஷன்லாம் குடும்ப பொண்ணுக்கு செட் ஆகாது. எனக்கு அதுல கலந்துக்க விருப்பமும் இல்ல. ஏன் அப்படி சொல்ற? குடும்ப பொண்ணுங்கெல்லாம் கலந்துக்க கூடாதா? நீ மட்டும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டேன்னா உங்க அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் ஏன் சும்மா இருந்தாலும் வால் ஆடிக்கிட்டே இருக்கு. ஹாபியே கலந்துக்க மாட்டேன்னு சொன்னா கூட இவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க போலயே, தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. சஞ்சீவ் ஆசைப்பட்டான்னு தான் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். எனக்கு இந்த காம்படிஷன்ல ஒண்ணு வேண்டாம். அபி, உன்னை வேற ஏதோ காம்படிஷன்ல கலந்துக்க சொல்லி மினிஸ்டர் சொன்னாங்களாமே, நீ வேண்டான்னு சொல்லிட்டியா? சம்மந்தி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அபி, என்னம்மா யோசிக்கிற? சொல்லுமா. இல்லம்மா, நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறத சஞ்சீவ் விரும்பல. அதான் நான் கலந்துக்கல. ஆஹா, சஞ்சீவ்க்கு பிடிக்கலன்னு தான் நீ இதுல கலந்துக்கலையா? அபிய காலி பண்ண நீயும் அடிமட்டம் வரைக்கும் இறங்கின. என்னென்னமோ கிரிமினல் வேலையெல்லாம் பண்ண. ஆனா அந்த அபி கிட்ட எதுவுமே செல்லுபடியாக மாட்டேங்குதேடி. அபி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிளான்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காளேடி. நீயும் மண்ணக்கவினே இருக்க. ஐயோ,
வில்லிக்கு நல்லா டென்ஷன் ஏறுது. இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அந்த அபி நம்ம வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து உன்னை ஜெயிச்சு உன் இடத்த பிடிச்சிட்டாடி. இப்ப காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு வெளியே போய் கூட ஜெயிக்க போறா. ஆனா நீ இன்னும் வெறும் வயல வெத்தலைய மென்னுக்கிட்டு செவக்குமான்னு உக்காந்துக்கிட்டு இருக்க. நிறுத்துமா. அபிய பத்தி என்கிட்ட பெருமையா பேசி என்ன அப்படியே வெறுப்பேத்தாத. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் மனுஷியாவா இருக்க? வளர்ந்து கெட்டவளே, நிம்மதி இல்லாம அபி மேல பொறாம புடிச்சு திரியணும் தானே நான் இப்படி எல்லாம் பேசுறேன். மா, அந்த அபி ஈசல் மாதிரி. மழை பெய்யறதுனால அவ பிரகாசமா தான் இருப்பா. ஆனா அவ லைஃப் ஒரு நாள் தான். ஆனா நான் பருந்து வருஷ கணக்கா வாழ்றவ. ஈசலோட ஆட்டம்லாம் பருந்து வாயில சிக்கிற வரைக்கும் தான். அபி கன்ஃபார்மா ஒரு நாள் என் பிளான்ல சிக்குவா, அவ சாவா. ஸ்ரீஜா, இந்த டப்பிங் படத்துல வர மாதிரி பஞ்ச் டயலாக்லாம் நல்லா தான் பேசுறேன். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்னு வந்தா கோட்டையை விடு. மா, செம்ம கோவத்துல இருக்க, இங்க இருந்து ஓடி போயிடு. இல்ல உன்னை அப்படியே சாவடிச்சு. ஒழுங்கா போயிடு. சரிடி சரிடி, நான் போறேன். எனக்கு அந்த அவார்ட் கிடைச்சதுக்கு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, பாராட்டினாங்க. சஞ்சய் மட்டும் எதுவுமே சொல்லலையே. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, எனக்கு தமிழ்நாடு லெவல்ல பெஸ்ட் ஸ்கில் லேடி அவார்ட் கிடைச்சதுக்கு எல்லாருமே வாழ்த்துனாங்க. ஆனா நீ மட்டும் எதுவுமே சொல்லலையே. ஒருவேளை எனக்கு இந்த அவார்ட் கிடைச்சது இவனுக்கு பிடிக்கலையோ? சஞ்சீவ், உன் ஒய்ஃபான அவார்ட் வாங்கினது வேணா உனக்கு பிடிக்காம இருக்கலாம். இருந்தாலும் உன் கம்பெனில வேலை செஞ்ச ஒரு ஸ்டாஃபா நினைச்சு நீ எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா மத்தவங்களை விட நீ சொல்ற சின்ன வார்த்தை தான் என்ன சந்தோஷப்படுத்தும். அபி, பாக்குறேன். எடுத்துக்கோ, எடுத்து சாப்பிடு. முடியாது. முடியாதா? ஏன்? நீ எனக்கு ஊட்டி விட்டாதான் நான் இந்த கேக்க சாப்பிடுவேன்.
என்னாச்சு? எவ்வளவு நேரமா கேட்க நீட்டிட்டு இருக்க? எடுத்துக்கோ அபி. தேங்க்ஸ் சஞ்சீவ். அபி, டெல்லியில நடக்கிற ஆல் இண்டியா காம்படிஷன்ல நீ கலந்துக்க போறியா? எனக்கு இந்த காம்படிஷன்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல சஞ்சீவ். நம்ம வீட்டு வேலையை பார்க்கவே டைம் சரியா இருக்கு. நான் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? சரி சஞ்சீவ், நான் தூங்க போறேன். மொத்த கும்பலும் டிவி முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கு? இதுங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறத பார்த்தா ஏதாவது காரணம் இருக்கும். என்னன்னு பாப்போம். நீயாவது காலையில தான் வந்து உட்கார்ந்த. ஆனா என் மாப்பிள்ளை இருக்கானே, நைட்ல இருந்தே அபியோட பேட்டியை பார்க்க டிவி முன்னாடியே பாய விரிச்சு போட்டு படுத்து கிடந்தான். ஏய் மாமா, என் பேட்டியை பார்க்க உனக்கு அவ்வளோ இஷ்டமா சஞ்சீவ்? என் மேல இவ்ளோ ஆசையா உனக்குள்ள வச்சுக்கிட்டு என்னை ஏன் சஞ்சீவ் காம்படிஷன்ல கலந்துக்கன்னு சொல்லல? நான் ஒன்னும் பேட்டியை பார்க்கலாம் நைட்டுக்கு வந்து படுக்கல. மேல தூக்கம் வரல, அதனாலதான் இங்க வந்தேன். உள்ள போறேன் பாரு. மட்டிய வர்ற மாமா இருக்கும் உனக்கு. அபி, நீங்க ஒரு சாதாரண குடும்ப பெண். இந்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க மேடம். எல்லாரும் நான் வளர்ந்துட்டேன், பெருசா ஜெயிச்சிட்டேன்லாம் சொல்றீங்க. என்னோட இந்த வெற்றிக்கு ஒரே காரணம் எல்லாருக்கும் அபி பேட்டியை பார்க்கணுமா? இனி எப்படி பாக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன். சொல்லுங்க மேடம். என்னோட இந்த டைம்ல கரண்ட் போயிடுச்சு. யாரு பேரை சொல்லுவான்னு பார்த்தா அதுக்குள்ள இப்படி கரண்ட் போயிடுச்சு. இன்னைக்கு பூரா பவர் வராது. அபி பேட்டிய பார்க்க முடியாம சாவுங்க எல்லாரும். ஏய் ஸ்ரீஜா, பவர் போனதுக்கு காரணம் நீதானா? இப்ப பாருடி என்ன நடக்குதுன்னு. வந்துருச்சு. ஃபியூஸ் கேரியரை புடுங்கியும் எப்படி பவர் வந்துச்சு? யாரு போட்டிருப்பாங்க? ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. நான் பண்ண டிசைன் செலக்ட் ஆகி எனக்கு இந்த ஸ்டேட் லெவல் பெஸ்ட் ஸ்கில் லேடி அவார்ட் கிடைச்சதுக்கான ஒரே காரணம் என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் தான். வாவ், உங்களை நினைக்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு. அப்போ நீங்க உங்க ஹஸ்பண்ட ரொம்ப லவ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் என் சஞ்சீவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எப்படி சஞ்சீவ் மேல லவ் இல்லாம போகும்? ஓ, அப்போ உங்களுக்கு லவ் மேரேஜா? அபி எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அதை விட அதிக உயரத்துல வச்சுதான் சஞ்சீவ் பாக்குறான்ல. சரியா சொன்ன மாப்பிள்ள. தங்கச்சி எப்பவுமே மாப்பிள்ளைய விட்டே கொடுக்காது.
எனக்கு இந்த காம்படிஷன் என்னங்கறத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. அது உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியாது. ஆனா டிவிய போட்டாலே உன்னை பத்தின நியூஸ் தான் வருது. அபிக்கு இந்த காம்படிஷனோட சீரியஸ்னஸ் தெரியல. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அபி வீடு வீடுன்னு அவங்களுக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணி அவங்க லைஃப அவங்களே கெடுத்துக்கிறாங்க. அப்படி இப்படின்னு உன்னை பத்தி கண்ணா பின்னான்னு பேசுறாங்க அபி. அத நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கோமா. ஆமா அபி, காம்படிஷன்ல கலந்துக்கோ. கலந்துக்க தங்கச்சி, ப்ளீஸ் தங்கச்சி. அபி காம்படிஷன்ல கலந்துக்கோ. ஏன் அபிதான் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டால, அப்படியே குடும்பமே சேர்ந்து கெஞ்சுது. இதுங்கெல்லாம் கெஞ்சுறத பார்த்தா மனசு மாறிடுவாளோ? இல்லத்த, எனக்கு இந்த காம்படிஷன்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா என்னால இந்த வீட்டு சரியா பாத்துக்க முடியாது. எனக்கு காம்படிஷன் இல்ல, இந்த வீடு தான் முக்கியம். அப்படியெல்லாம் சொல்லாத அபி, உன்னால முடியும். அது இல்ல அத்தை, ஏற்கனவே நீங்க, இந்த குடும்பம், சஞ்சீவ் எல்லாரும் எனக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க. உங்கள மாதிரி ஒரு அத்தை, சஞ்சீவ் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், இந்த மாதிரி ஒரு குடும்பம் தவறு இருந்தா கூட யாருக்கும் கிடைக்காது. ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாலே போதும் அத்தை, வேற எதுவும் வேண்டாம். அவ காம்படிஷனுக்காக டெல்லிக்கு போயிட்டா, வீட்டை பாத்துக்கிறது யாரு? வீட்டை பாத்துக்கிறதுக்கு தான் வேலைக்காரிய போட்டிருக்கோம்ல. வீட்டை பாத்துக்கிட்டா என் மருமகளோட ஃபியூச்சரை அழிக்க முடியுமா? உன்னால இந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியுமா முடியாதான்னு நீ கலந்துக்கிட்டா தானே தெரியும். உன் ஃபியூச்சரை எங்களுக்காக அழிச்சுக்க வேணாமா? என்ன அபி, நிறுத்துங்க அத்தை. எல்லாரும் இவகிட்ட காம்படிஷன்ல கலந்துக்கோன்னு கெஞ்சுறதும், அவ முடியாது முடியாது, வீடுதான் முக்கியம், காம்படிஷன் முக்கியம் இல்லங்கறா. என்ன எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? அபி ஒரு டெய்லர். சஞ்சீவ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து ஏதோ ஒரு டிசைனை குத்து மதிப்பா பண்ணிட்டா. அதுக்கு ஃப்ளூக்ல அவார்ட் கிடைச்சிருச்சு. அதுக்கு போய் நீ ரொம்ப டேலண்ட் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி அபிய மேரேஜ் பண்ண சஞ்சீவ் ஒன்னும் புண்ணியம் பண்ணல. அபி சஞ்சீவை ஏமாத்தி மேரேஜ் பண்ணிருக்கா. அத மறந்துடாதீங்க. சொல்ல போனா சஞ்சீவ் லைஃப் அழிச்சதே இந்த அபிதான். ஸ்ரீஜா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசாத. தலையில கிரீடம் வச்சவன்லாம் ராஜாவாக முடியாது. திறமை இருந்தா மட்டும்தான் ராஜாவாக முடியும். அபிகிட்ட திறமை இருக்கு. மாப்பிள்ள சஞ்சீவ் ஒரு வாய்ப்பு கொடுத்தா, அவ ஜெயிச்சு காட்டிட்டா. உன்கிட்ட திறமை இருந்தா நீயும் ஜெயிச்சு காட்டு. அதை விட்டுட்டு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. இங்க பாரு, என்னெல்லாம் அபி கூட கம்பேர் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தாத. நானும் அபி ஒன்னா? நான் யுஎஸ் ரிட்டர்ன், இவ இந்த ஊரை விட்டே தாண்டாதவ. ரொம்ப பேசாத. உன்னை யாரும் இங்க தாழ்த்தி பேசலையே. அவளோட டேலண்ட பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன அபியோட டேலண்ட் பத்தி பேசுறாங்க? அபி நல்லா சமைப்பா, நல்ல கோலம் போடுவா. அபி சஞ்சீவ் ஆபீஸ்க்கு போனா ஆபீஸ தூக்கி நிறுத்திடுவா. அபி அப்படி இப்படின்னு எப்ப பார்த்தாலும் அபிய பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நான் இந்த வீட்டு மூத்த மருமக தானே. யாராவது ஒருத்தர் என்ன பத்தி ஒரு வார்த்தை நல்ல விதமா பேசிருக்கீங்களா? அதுக்கு நீ ஏதாவது நல்லது பண்ணிருக்கணும். நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கல, என் குடும்பத்தை பாத்துக்கணும்னு தனக்காக யோசிக்காம இந்த குடும்பத்துக்காக யோசிச்சு பேசுறா. அந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? அப்படிப்பட்டவளை பத்தி பெருமையா பேசாம வேற யார பத்தி பேசுவாங்க? சந்தோஷ், பேசாம இருக்கியா? இல்லப்பா, ஸ்ரீஜா ஓவரா பேசுறா.
பேசாம இருடா. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி இங்க யாரும் பேசக்கூடாது. அவளே இந்த காம்படிஷனுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா, அதோட விட்டுருங்க. என்னதான் நமக்கு திறமை இருந்தாலும் நேஷனல் லெவல்ல நடக்கிற போட்டியில நம்மளோட திறமையானவங்க நிறைய பேர் கலந்துப்பாங்க. ஸ்டேட் லெவல்ல ஏதோ ஃப்ளூக்ல ஜெயிச்ச மாதிரி நேஷனல் லெவல்ல ஜெயிக்கிறது அவ்வளவு ஒன்னும் ஈஸி இல்ல. அங்க போய் தோத்துட்டு வர்றதை விட போகாம இருக்கிறதே எவ்வளவோ நல்லது. இப்ப நமக்கு கிடைச்ச மரியாதையாவது மிஞ்சும். நீங்க சொல்றது சரிதான் மாமா. நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கல. அப்பாடா, எப்படியோ டிராமா பண்ணி அபிய அவ வாயாலேயே இந்த காம்படிஷனுக்கு போக மாட்டேன்னு சொல்ல வச்சாச்சு. எல்லாரும் அபிய காம்படிஷன்ல கலந்துக்கோன்னு சொல்லும்போது அவ என்னடானா, நீ சொல்லு சஞ்சீவ், நான் காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி அவனை அப்படியே ஏக்கமா பார்த்தா. ஆனா அந்த முட்டா பையன் சஞ்சீவ் அத புரிஞ்சுக்கவும் இல்ல, அவளை கண்டுக்கவும் இல்ல. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், இந்த ட்ரம்ப் கார்டை வச்சுதான் ஆட்டத்தை கலைச்சு டெல்லியில நடக்கிற காம்படிஷன்ல அபிய கலந்துக்க விடாம தடுக்கணும். ஹால்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா டைம் பார்த்து சஞ்சீவ பார்த்து மட்டன் தட்டி பேசினேன். ஏன்னா சஞ்சீவ மட்டன் தட்டினா அபிக்கு பிடிக்காதே, அபிய உயர்த்தி பேசினா சஞ்சீவுக்கு பிடிக்காதே. சோ சஞ்சீவ் ஈகோ ரைஸ் ஆகும். என் பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அபிய நானே போக மாட்டேன்னு சொல்லிட்டா, இனி யாரும் அபிய காம்படிஷன்ல கலந்துக்கோன்னு சொல்லவே மாட்டாங்க. செம்ம பிளான் ஸ்ரீஜா, அசத்திட்ட போ. உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சஞ்சீவ் மாதிரி முட்டாளுங்க இருக்கிற வரைக்கும் என்ன யாரும் எதுவுமே பண்ண முடியாது. சூப்பர் ஸ்ரீஜா, சூப்பர் ஸ்ரீஜா, நீ வேற லெவல். அந்த அபிய நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸ்ரீஜா, நீ சஞ்சீவ் ஈகோவை வச்சு அபிய காலி பண்றியா? நான் உன் ஈகோவை வச்சே ஒன்ன காலி பண்றேன்டி. நீ சொன்னது எல்லாத்தையும் சஞ்சீவ் கேட்டுட்டான். இனி என்ன நடக்குதுன்னு பாரு. நல்லா யோசிச்சு சொல்லுமா. இந்த சான்ஸ் ஒரு தடவை தான் உன் லைஃப்ல வரும். இது உன் லைஃபையே பேரும் புகழும் நிறைஞ்சதா மாத்திடும். தானா தேடி வந்த சான்ஸை விட்டுடாத. அதுக்கப்புறம் நீ எவ்வளவு ஆசைப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதனால உனக்கு கிடைக்க போற லைஃபும் திரும்ப கிடைக்காது. நான் ஆசைப்படுற லைஃபே வேற மேடம். அதுக்கு முன்னால இந்த காம்படிஷன்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு என் குடும்பம் மட்டும் போதும். ஓகே, நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். வரேம்மா, வரேன். வாங்க. மேம், அபி இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா கலந்துப்பா. அபி இந்த காம்படிஷன்ல கலந்துப்பா. நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னு அபிய சொல்லுங்க. அபி சொல்லு. சஞ்சீவ், என்னால எப்படி வீட்டையும் பாத்துக்கிட்டு காம்படிஷன்லயும் கலந்துக்க முடியும்? முடியும் அபி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னால முடியும். நீ வீட்டையும் நல்லா பாத்துப்ப. அவங்க சொன்ன மாதிரி காம்படிஷன்லயும் நீ ஜெயிப்ப. அபி, இந்த போட்டியில நீ ஜெயிக்கணும். இது என்னோட ஆசை. செய்வியா? அபி, இந்த போட்டியில நீ ஜெயிக்கணும். இது என்னோட ஆசை. செய்வியா? என் உயிரே நீதான் சஞ்சீவ். நீயே சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன். நான் உனக்காக இதுல கலந்துகிட்டு கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். என்ன அபி, சொல்லு. உங்க ஹஸ்பண்டே உங்களால வீட்டையும் பாத்துக்கிட்டு காம்படிஷன்லயும் கலந்து ஜெயிக்க முடியும்னு சொல்றாரு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அபி?
நான் காம்படிஷன்ல கலந்துக்கிறேன் மேடம். எப்படியோ என் நம்பிக்கை வீண் போகல. நீங்க காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. நம்ம தமிழ்நாட்டோட திறமை பெருமை என்னன்னு டெல்லியில நடக்கிற நேஷனல் லெவல் காம்படிஷன்ல நீங்க வின் பண்ணி நம்ம ஸ்டேட்டுக்கு பெருமை சேர்க்கணும். காம்படிஷனுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நீங்க ரெடி ஆயிடுங்க. நீங்க டெல்லிக்கு போறதுக்கு ஃபிளைட்ல இருந்து தங்குற செலவு வர A to Z எல்லாமே கவர்மெண்டோட செலவு தான். நீங்க துணைக்கு வேணா ஒருத்தரை கூட்டிக்கிட்டு போலாம். டெல்லியில உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒருத்தர் உங்க கூடவே இருப்பாரு. அப்ப நான் கிளம்புறேன், வரேன். வரேங்க. ஐயோ அத்தை, பயங்கரமான ஆளுதான் நீ. நாங்க எல்லாரும் சொன்னோம், நீ கேக்கல. உங்க அம்மா வந்து சொன்னாங்க, அப்பவும் நீ கேக்கல. சஞ்சீவ் சொன்னதும் மறுக்காம உடனே நான் டெல்லிக்கு வரேன்னு மினிஸ்டர் கிட்ட ஒத்துக்கிட்ட. அப்படியெல்லாம் இல்ல அத்தை. நான் காம்படிஷன்ல கலந்துக்க டெல்லிக்கு போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் யாரு பாத்துப்பாங்கன்னு யோசிச்சேன். அதுக்கு வேலைக்கு ஒரு ஆளை வச்சா போது. வைக்கலாம், ஆனா வேலைக்காரங்க எப்படா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம் தான் பாப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்துலாம் பண்ண மாட்டாங்க. அதான் அத்தை யோசிச்சேன். உன்னை நினைச்சா பெருமையா இருக்குமா சஞ்சீவ்? அபி காம்படிஷனுக்கு டெல்லிக்கு போகும்போது நீயும் அவ கூட துணைக்கு டெல்லிக்கு போயிட்டு வாயேன்பா. மா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்குமா. அதுவும் 1 வீக்ல ஆனாலும் லீவ் போட முடியாது. அபி மட்டும் போயிட்டு வரட்டும். 1 வீக் தானே, என் ஆபீஸ் கூட சேர்த்து உன் ஆபீஸையும் பாத்துக்கிறேன். அதெல்லாம் சரியா வராது. டேய் சஞ்சீவ், டெல்லிக்கு போய் காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன்னு சொன்ன அபி நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக போறா. அவளுக்காக நீ இத கூட பண்ண மாட்டியா? மா ப்ளீஸ் மா, யாரும் என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்னால ஆபீஸ விட்டுட்டு அபி கூட டெல்லிக்கு போய் 1 வீக்லாம் தங்க முடியாது. சஞ்சீவ், என்ன நான் மட்டும் எப்படி தனியா டெல்லிக்கு போய் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது? நீயும் என் கூட துணைக்கு வரலாம்ல? நான் தான் எனக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு, என்னால டெல்லிக்கு வர முடியாதுன்னு சொன்னேன்ல. தெரிஞ்சே எதுக்கு இப்படி கேக்குற? இல்ல, நான் தனியா இது வரைக்கும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதே இல்ல. அது மட்டும் இல்லாம டிவோர்ஸ் ஆகி நீ தனியா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நான் என்ன உன் கூடவே வர முடியும்? அதனால எல்லாத்தையும் தனியா இருந்து பார்க்கணும். அதுக்கு இந்த ட்ரிப் உனக்கு ஹெல்ப் பண்ணும்ல. அபி, ஒரு நிமிஷம். என்ன சஞ்சீவ்? எனக்காக ஒண்ணு செய்யறியா? என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, நான் செய்யறேன். இது ஆபீஸோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைல். இது உடனே ஆபீஸ்ல மேனேஜர் கிட்ட போய் கொடுக்கணும். இல்ல அபி, நானே பண்ணிருவேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். நீ எது சொன்னாலும் நான் செய்வேன் சஞ்சீவ். நீ ரெஸ்ட் எடு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்படியே அபி உன்னை ஜெயிச்சுக்கிட்டே போனா ஒரு நாள் அவ பெரிய ஆளாயிடுவா. ஆனா நீ கழுத தெஜி கட்டருப்பான கதையா இந்த வீட்லயே கிடந்து எல்லாருக்கும் சமைச்சு போட்டு வீட்டை பெருக்கி கோலம் போட்டு அபிக்கு மொரவாசல் பண்ணிதான் உன் காலத்தை ஓட்டன போல. அம்மா, என்ன இரிட்டேட் பண்ணாத. நான் ஏதாவது சொல்லிட போறேன். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடி போயிடு. எனக்கு இப்போ இருக்கிற கடுப்புக்கு அந்த அபிய என் கையால அப்படியே கொல்லணும் போல இருக்கு. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடி ஸ்ரீஜா. அந்த அபியோட லெவல் அப்படியே எங்கேயோ போயிடுச்சுடி. மினிஸ்டர், கலெக்டர் எல்லாரும் அவளை பார்க்க வராங்க. இனி அவ வளரத வேடிக்கை பாக்குறத தவிர ஒண்ணுமே பண்ண முடியாது போல. இல்ல ஸ்ரீஜா? முடியும். அந்த அபிய நான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். அதுக்கு நான் விட்டாதானடி. மா, முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விட.
சரி ஸ்ரீஜா, நீ ரெஸ்ட் எடு. மம்மி வரேன். அபி 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 ஏ என்னாச்சு சார்? ஏன் எல்லாரும் வந்து நிக்கிறீங்க? வாழ்த்துக்கள் மேடம். மாலை போடுங்க. எதுக்கு சார் இதெல்லாம்? மேடம், உங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல பெஸ்ட் ஸ்கில் லேடிக்கான அவார்டு கிடைச்சிருக்கு. அதுக்கு தான் மேடம்.